இருக்கு. இந்த அப்டேட்ல வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் 3 வருஷத்துக்கு மேலாக வந்து போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த போரை வந்து இப்போ இம்மிடியேட்டா வந்து நிப்பாட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து 28 அம்சங்கள் கொண்ட குறிப்புகள்ல என்னென்ன இருக்கு, ஸோ இது எப்போ வந்து நடைமுறைப்படுத்த போறாங்க, அது மட்டும் இல்லாம உக்ரைன் இப்போ ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக் பாண்டுங்களாம். ஏன்னா இப்போ அவங்க பிடிச்சி வச்சிருக்க 4 ஸ்டேட் வந்து அவங்க எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இனிமே வந்து நாட்டோவில் வந்து சேரக்கூடாது உக்ரைன். ஸோ அப்படிங்கிற மாதிரி 28 அம்சங்கள் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து ஒரு முக்கியமான அம்சங்களை மட்டும் நம்ம வந்து இதில் வந்து பேச போகிறோம். வணக்கம், நான் ஆனந்த் பாலா. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக வந்து போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த போர்னால நம்ம வந்து அவங்க 2 நாடு மட்டும்தான் வந்து இதில் வந்து பாதிப்படைவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிடையாது. இதில் பல நாடுகள் வந்து உலக நாடுகள் எல்லாம் வந்து பாதிப்படையும். இந்த மாதிரி உலக நாடுகள் வந்து பாதிப்படையும் பார்த்தாக்கா பொருளாதாரத்துலையும் சரி, அவங்க இப்போ ஒரு நாட்டில் வந்து இப்போ அந்த நாட்டில் விளையிற மிக முக்கியமான கோதுமையாக இருக்கட்டும், இந்த நாட்டில் ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிலாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு போர்னால அமெரிக்காவும் சரி, ஐரோப்பியல் கண்ட்ரிகளும் சரி, எல்லாமே வந்து ரஷ்யா மேலே வந்து பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்க எந்த நாட்டுக்கும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க வந்து அவங்களோட பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது உலகத்தோட பொருளாதாரம் இப்போ வரையும் வந்து உக்ரைனுக்கு வந்து யார் வந்து அதிகமாக உதவி பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேற யாரும் இல்லை, அமெரிக்கா அண்டு ஐரோப்பிய நாடுகள். ஸோ ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்காவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா தான் இதுவரையும் அதிகமான ஆயுத பொருட்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் டாலராக இருக்கட்டும் அதிகமாக வந்து நிதி உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மெயினாக பார்க்க போகிறதை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட 17 லட்சம் கோடி ரூபாய் வந்து அவங்க வந்து இதுவரையும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாருமே வந்து சும்மா கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் உக்ரைனில் அதிகமான வந்து கனிம வளங்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி அதை எடுக்கிறதுக்காண்டியே வந்து மெயினாக வந்து உங்கள் அமெரிக்கா வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பியன் சைடு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 60,000 கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதை கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கா கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 70-80% வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பணத்தை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இப்போ அமெரிக்கா வந்து பார்த்துருப்பாங்க, இவன் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கான், அவன் வந்து ஒன்றும் வந்து பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து இந்த போரை நிப்பாட்டிடுவோம். ஸோ நிப்பாட்டிட்டு அவங்க என்ன நினச்சிருக்கலாம்னா அமெரிக்கா, ஸோ நம்ம போயிட்டு டேரெக்டாக போயிட்டு ஏன்னா இப்போ போர் நடந்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க எந்த விதமான ஒரு கனிம வளங்களையும் எடுக்க முடியாது. ஸோ அந்த கனிம வளங்களை எடுக்கிறதுக்கு இவங்க என்ன ஒரு ஐடியா பண்ணிக்கலாம்னா போரை நிப்பாட்டிட்டோம்னா நம்ம போய் எடுத்துக்கலாம், ரஷ்யா பாதி எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ உக்ரைனுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு லாஸ் அப்படிங்கலாம். ஸோ இதுதான் வந்து இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் இந்த 28 அம்சங்களில் மிக முக்கியமான அம்சங்களை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இதில். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க 2014 ரஷ்யாவில் உள்ள கிரிமியாவை வந்து உக்ரைன் வந்து சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் எங்களுக்கு வேணும், இது எங்கள் நாட்டோட சேர்ந்த ஒரு மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து நீங்கள் இனிமேல் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து இதில் முதல் பாயிண்டாக வந்து வச்சுருக்காங்க யார், அமெரிக்கன் சைடு. ஸோ அவங்க இந்த முதல் பாயிண்டில் கிரிமியா வந்து நீங்கள் இன்னமே வந்து எந்த விதமான ஒரு அவங்க போய் போர் பண்ணக்கூடாது, அங்கே உள்ள ட்ரூப்ஸ்கள் எல்லாமே வந்து வெளியாக்கிடணும் அப்படிங்கிற இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியா மற்றும் அதில் உள்ள அந்த கெர்சனிங்கிற ஒரு பகுதியில் வந்து அறிவிச்சிருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அவங்க வந்து உக்ரைன் சைடு வந்து இதுவரையும் வந்து 8 லட்சத்துக்கு மேலே வந்து இங்கே உள்ள படைகள் இருக்காங்க. ஸோ ஆர்மி படை இருக்காங்க. ஸோ அந்த ஆர்மி படையை நீங்கள் 6 லட்சமாக வந்து குறைச்சிடணும். ஸோ இதுவரையும் இருக்கிற படைகள் எல்லாம் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 6 லட்சம் படைகள் தான் வச்சுருக்கணும், நீங்கள் வந்து அதிகமாக வந்து வச்சுக்கிறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எந்த காலத்துலையும் வந்து நேட்டோவில் வந்து சேரக்கூடாது. ஸோ நீங்கள் நாட்டோவில் சேரணும்னா அதை சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் உள்ள எந்த கண்ட்ரியிலையும் நீங்கள் வந்து நாட்டோவில் சேர போகிறோம் அப்படிங்கிற வந்து அறிவிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு மசோதாவை நிறைவேற்றணும். ஸோ இந்த மசோதாவில் இனிமேல் நாங்கள் வந்து நாட்டோவில் சேர மாட்டோம் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் சொல்கிறோம். 5ல் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அமெரிக்காவிடம் இருந்து உங்களுக்கு வந்து நம்பகமான ஒரு பாதுகாப்பு வந்து கண்டிப்பாக கொடுப்போம். நீங்கள் இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான பாதுகாப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் இதில் வந்து இப்போ இதுவரையும் சேதமடைஞ்சிருக்க எல்லாமே வந்து நாங்கள் சரி செஞ்சு கொடுக்குறோம். ரஷ்யாவோட ஆக்கிரமிப்பு பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அது உக்ரைன் எடுத்திருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ரஷ்யாவிட்டே கொடுத்துடணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 4 மாகாணத்தை இல்லாமல் மொத்த எது இருக்கோ ரஷ்யா கொடுத்து எடுத்திருக்கோ, ஸோ அதை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து ஆக்கிரமிச்ச எந்த பகுதிகளையும் வந்து எல்லாமே வந்து ரஷ்யாவிட்டே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னாக்கா
ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு நற்செய்திங்களாம். ஏன்னா இவ்வளோ நாளும் வந்து ஐரோப்பியர்கள் கண்ட்ரிகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து அமெரிக்கா அதாவது ரஷ்யாவுக்கு வந்து பொருளாதார தடை விதிச்சிருந்தாங்க. ஸோ அதனால அங்கே உள்ள மிகப்பெரிய கம்பெனிகள் எல்லாம் வந்து பெரிய கம்பெனிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அங்கே அதுலேருந்து வெளியாகிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க கம்பெனி எல்லாம் அமெரிக்காவில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கம்பெனிகள் எல்லாமே வந்து அவங்க சீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து மாற்றி அமைக்கப்படும். அவங்களுக்கு எங்கே வேணாலும் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். இனிமேல் இந்தியா கிட்டேருந்து வாங்குறதுனால தான் அதிகமான டேரிஃப் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தார் ட்ரம்ப். ஸோ சைனாவாக இருக்கட்டும், எல்லா நாடுகளுக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு லாபம் தான் சொல்லலாம். மற்றபடி வந்து மற்ற கண்ட்ரிகளுக்கும் வந்து அவங்க ஆயிலாக இருக்கட்டும், மற்ற எல்லா வளங்களையும் வந்து அனுப்புறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இனிமேல் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா மீண்டும் வந்து G7 நாடோட வந்து சேர்றதுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக அழைப்பு விடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இதோட வந்து இவங்க விலகிட்டாங்க இந்த ஒரு போருக்கு அப்புறம். ஸோ இப்போ இந்த G7 சைன் பண்ணிட்டாங்க. G8 அப்படிங்கிற மாதிரி இந்த இது இந்த அமைப்பை வந்து மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து மெயினாக வந்து இதில் வந்து அந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ வரையும் வந்து எவ்வளவு வந்து அங்கே கட்டடங்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு வந்து போயிருப்பாங்க. அந்த இடத்துல போர் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் வந்து மறுபடியும் வந்து உக்ரைனுக்கே வந்து திருப்பி கொண்டாடுறதுக்கான வழிவகைகளை வந்து செஞ்சுருவோம். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போர் முடிஞ்சு 100 நாளில் வந்து நீங்கள் வந்து எலெக்ஷனை வைக்கணும். ஸோ இந்த எலெக்ஷன் வச்சு ஒரு மிகப்பெரிய பிரதமர் வந்து வர்ற வரையும், புது பிரதமர் வர்ற வரையும் இந்த போர் வந்து எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்து இந்த நாடுகளுக்கு வந்து பொருளாதார தடைகள் வந்து எதுவுமே இருக்காது. ரெண்டு நாடுகளும் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரியே நம்மளுக்கு தெரியும். உக்ரைனும் சரி, ரஷ்யாவும் சரி, இவங்க 2 பேரும் சண்டை போட்டனால நம்மளுக்கு வந்து மற்ற நாடுகளுக்கு எப்படி வந்து பாதிப்படையும்னு நினைப்போம். ஆனால் உண்மை, ஏன்னா நம்ம நாடுகளுக்கு இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்கிறதுனால அவங்களில் விளையிற, ஏன்னா உக்ரைன் எடுத்துக்கிட்டாக்க அதிகமாக வந்து அக்ரிகல்ச்சரை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே கோதுமையாக இருக்கட்டும், மெயினாக கோதுமை வந்து அதிகமாக விளையக்கூடியது. ஸோ அந்த கோதுமையெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இப்போ கோதுமை ரேட்லாம் வந்து எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா என்ன ரீசன்னா, மெயினாக அந்த உக்ரைனில் போர் நடக்கிறதுனால தான். இந்த போர் நின்றுச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ மறுபடியும் வந்து கோதுமையோட ரேட்லாம் வந்து நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால மற்ற நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அவங்களும் ஈஸியாக இருக்குது. மற்ற நாடுகளில் உள்ள அந்த காஸ்ட் லெவலும் கம்மியாகும். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரஷ்யாவை எப்பவுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா நம்ம வந்து இந்தியாவோட 70-80% வந்து ஆயிலோட தேவையை வந்து பூர்த்தி பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரஷ்யாவோட இப்போ அது குறைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இந்தியா மட்டும் கிடையாதுங்க, உலக நாடுகள் எல்லாத்துக்கும் வந்து அந்த ஆயிலோட காஸ்ட் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், வந்து இங்கே வந்து டீசல், பெட்ரோல் இதெல்லாம் வந்து பிரித்து மண்ணெண்ணெய் இது மாதிரி பல இது வந்து மெயினாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே இந்த ஆயில்னு எடுத்துக்கிட்டால் நம்ம அதிகமான ஒரு டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு பொருளை வந்து விற்கிறாங்கன்னா மெயினாக வந்து ஒருத்தர் விவசாயி வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க, அவங்க விலை வைக்கிற ஒருத்தராங்க இருக்கட்டும். ஆனால் டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிரான்ஸ்போர்ட்டில் காசு அதிகமாகறதுனால தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட பொருட்கள் காசுகளும் வந்து அதிகமாகுது. ஸோ இதை வந்து கம்மி பண்ணுறது வந்து மெயினாக இப்போ இந்த டீசல் பெட்ரோல் விலை கம்மியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக இதோட ரேட்டு வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்த டீசல் பெட்ரோல் மட்டும்தானே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அங்கே உரங்களோட வளங்களும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம உரங்களோட வளங்களும் நம்மளுக்கு உரம் வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறது மெயினாக வந்து உரங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த உரங்கள் எல்லாமே வந்து இப்போ காஸ்ட் வந்து நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு டிஏபி, பொட்டாஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நானும் ஒரு அக்ரிகல்ச்சரில், அதாவது நானும் ஒரு விவசாயத்தில் குடும்பத்தில் பிறந்தவன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியும் ஒரு டிஏபி வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு வந்து எவ்வளவு இருந்துச்சு, இப்போ எவ்வளவு இருக்குன்னு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஏபி 750, 650 இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1000, 2000 வரையும் போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது விவசாயிகளோட வந்து ஆனால் இப்போ நம்மளுக்கு தெரியும், நம்ம ஊர்லலாம் வந்து விவசாயம் பண்ணுற விவசாயிகள் வந்து அதுக்கு செலவு பண்ணுற காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து அதை வந்து சேல்ஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வியாபாரிகிட்ட தான் வந்து நம்மளோட நெல்லை வந்து அறுவடை பண்ணி கொடுக்குறோம். ஆனால் அவங்க கொடுக்குற ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக தான் இருக்கும். ஆனால் அவங்க நம்ம டைரெக்டாக வந்து சேல்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அதிகமான காஸ்ட் வந்து வரும். இந்த மாதிரி உரங்கள் இது மாதிரி ஒரு சில விஷயங்களில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தின்னு தான் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இப்போ இங்கே உக்ரைன் அண்டு
ரஷ்யாவுக்கு போர் முடிவெட்டுருச்சுன்னா கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் தான் சொல்லலாம். ஏன்னா ட்ரம்ப் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து நோபல் பரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ நோபல் பரிசு வந்து வேற ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் அவர் இந்த போரை நிப்பாட்டுவேன், அவர் வந்து எப்போ ஆட்சிக்கு வந்தாரோ அப்பயிலே வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் உள்ள போர்களை ஃபுல்லாக நான் நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இதை வந்து கண்டிப்பாக நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து ஜெலன்ஸ்கியும் வந்து அவர் வந்து இதை ஒத்துக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யாவும் வந்து மிகப்பெரிய ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு அவங்க வந்து ஃபைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக தாக்குதல் வந்து ரஷ்யா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ தாக்குதல் பண்ணால் தான் அவங்கள்ட்ட எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அவ்வளோதான் இவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இதில் மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் நடந்துகிட்டு இருந்த போரை அதாவது ட்ரம்ப் வந்து இப்போ இதை ஃபுல்லாக முடிச்சு வச்சிருக்கேன்னு தான் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இந்த 28 அம்சங்களில் வந்து நான் ஒரு ஓவராலாக ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் ஆனந்த் பாலா. வணக்கம்.